இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல ஹமாஸை கட்டுப்படுத்துறதுக்கு இஸ்ரேலுக்கு இருக்கிற ஒரே வழி பிலாடெல்பியா ரூட்டை மறுபடியும் இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்றதுதான் அப்படின்னு பெஞ்சமின் நெத்தன்யாகு சமீபத்தில் பேசியிருக்கிறார். அவர் பிலாடெல்பியா ரூட்டை பத்தி பேசினது எகிப்தையும் ஹமாஸையும் பெரிய அளவுக்கு கோபமடைய வச்சிருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பிலாடெல்பியா ரூட்னா என்ன, அதைய கண்ட்ரோல் பண்றதன் மூலமா எப்படி ஹமாஸை கட்டுப்படுத்த முடியும், இந்த மாதிரி பல விஷயங்களையும் ரொம்பவே டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல ஆரம்பத்திலிருந்தே பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையிலான இஸ்ரேல் அரசாங்கம் காசாவை கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணி அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிற எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. இதை நம்ம பல முறை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அதுக்கும் ஒரு படி மேலே போய் பெஞ்சமின் நெத்தன்யாகு சமீபத்தில் நடந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காசாவில் பார்த்தீங்கன்னா பிலாடெல்பியா ரூட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அந்த பிலாடெல்பியா ரூட்டை கம்ப்ளீட்டாக இஸ்ரேல் அரசாங்கம் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் இனிமேல் வருங்காலத்தில் காசாவிலேருந்து எந்த பிரச்சனையும் இஸ்ரேலுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. இவருடைய பேச்சு பாலஸ்தீன மக்களை மட்டும் இல்லை, எகிப்து அரசாங்கத்தையுமே கோபப்படுத்தி இருக்குது. எகிப்தோட சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்கள் கிட்ட இருக்கிற ராணுவ பலத்தை இஸ்ரேல் அரசாங்கம் குறைச்சி எடை போட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க, அப்போ நாங்கள் யாருன்னு காட்டுவோம். எங்கள் நாட்டுக்கு இறையாண்மைக்கு ஆபத்து வந்ததுன்னா எகிப்து அரசாங்கம் சும்மா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கா. அப்படி இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் ஒன்று வரும், ஏன்பா இந்த பிலாடெல்பியா ரூட்னா என்ன, அதுக்கும் எகிப்து அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், காசா ஸ்ட்ரிப்புக்கும் எகிப்துக்கும் இடையில இருக்கிற பார்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் நீளம் உடையது. ஸோ இந்த 14 கிலோமீட்டர் நீளத்தையும் மொத்தமாக சேர்த்து தான் பிலாடெல்பியா ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக காசா ஸ்ட்ரிப்புக்கும் எகிப்துக்கும் இடையிலான மொத்த பார்டர் ஏரியாவையும் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் தான் இந்த பிலாடெல்பியா ரூட். ஸோ இந்த பிலாடெல்பியா ரூட்டில் தான் கரேம் ஷலோம் பாசிங் இருக்குது, ராஃபா கிராசிங் எல்லாமே இருக்குது. இந்த பகுதி வழியாக தான் இன்னைக்கு காசாவுக்கு தேவைப்படுற எல்லா உதவி பொருட்களுமே அனுப்பப்படுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அது எல்லாமே இந்த பிலாடெல்பியா ரூட்டில் இருக்கிற ஒரு ஏரியா தான். ஸோ இந்த பிலாடெல்பியா ரூட்டுக்கும் எகிப்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 1973ஆம் ஆண்டு எகிப்து அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு போர் ஏற்படுது. அந்த போரோட முடிவில் எகிப்து வீழ்த்தப்பட்டு இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இந்த காசா ஸ்ட்ரிப்பு, சினாய் பெனின்சுலான்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி எல்லாத்தையுமே முழுமையாக அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 6 வருஷத்துக்கு இந்த பகுதிகள் பூராமே இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஸோ எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருந்த இந்த பகையை தீர்த்து வைக்கிறதுக்காக அமெரிக்கா 1979ஆம் ஆண்டு இந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த அமைதி ஒப்பந்தத்தின் விளைவாக பார்த்தீங்கன்னா சினாய் பெனின்சுலாவை முழுமையாக இஸ்ரேல் அரசாங்கம் எகிப்துக்கிட்டே திருப்பி கொடுத்துட்றாங்க. ஆனால் இஸ்ரேல் அரசாங்கம் இங்கே தான் ஒரு கண்டிஷன் ஒன்று வைக்கிறாங்க, நாங்கள் சினாய் பெனின்சுலாவை கொடுத்துட்றோம், ஆனால் சினாய் பெனின்சுலாவுக்கும் காசா ஸ்ட்ரிப்புக்கும் இடையில் எங்களுக்கு ஒரு பஃபர் ஜோனை நீங்கள் உருவாக்கி தர ஒத்துக்கணும். அந்த பஃபர் ஜோனில் எங்கள் நாட்டு வீரர்கள் தான் பாதுகாப்பில் ஈடுபடுவாங்க, எகிப்து சோல்ஜர்ஸ் அங்கே இருக்கக்கூடாது. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்திலிருந்து காசாவுக்குள்ளே எந்த ஒரு ஆயுதங்களும் உள்ளே போயிட்டு வெளில வரக்கூடாது, அதே மாதிரி எதுவுமே இஸ்ரேலுக்கு தெரியாமல் உள்ளே வெளியும் போயிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு ஏற்பாட்டை இஸ்ரேல் அரசாங்கம் கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பஃபர் ஜோன் உருவாக்கி கொடுக்கப்படுது. அந்த பஃபர் ஜோன் தான் இந்த பிலாடெல்பியா ரூட் அப்படிங்கிறது. இந்த பிலாடெல்பியா ரூட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 20-24 வருஷத்துக்கிட்ட இஸ்ரேல் அரசாங்கத்தோட கண்ட்ரோல்லையே இருக்குது. இந்த நிலைமையில தான் கடந்த 1993ஆம் ஆண்டு ஆஸ்லோ அக்கார்டு அப்படிங்கிறது கையெழுத்தாகப்பட்டு, அந்த அக்கார்டுக்கு கீழே இந்த மாதிரி இஸ்ரேல் அரசாங்கம் பாலஸ்தீன நிலப்பகுதிகளிலிருந்து வெளியே வர்றதா ஒத்துக்கிட்டாங்க. அதன்படி கடந்த 2005ஆம் ஆண்டு காசா ஸ்ட்ரிப்லேருந்து முழுமையாக இஸ்ரேல் இராணுவம் வெளியேறுச்சு. ஸோ அப்படி இஸ்ரேல் வெளியேறும்போது இந்த பிலாடெல்பியா ரூட்டையும் எகிப்து அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பில் விட்டுட்டு வெளியேறிட்டாங்க. ஸோ அன்னையிலிருந்து இந்த பிலாடெல்பியா ரூட்டில் எகிப்தினுடைய படைகள் தான் இருக்கிறாங்க. அப்பயுமே கூட இஸ்ரேல் கிட்ட கேட்டுட்டு தான் ஒரு சில விஷயங்களை எகிப்தால் இந்த பிலாடெல்பியா ரூட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குது. ஸோ இப்படி எகிப்துக்கிட்ட கொடுத்த இந்த பிலாடெல்பியா ரூட்டை மறுபடியும் இஸ்ரேல் அரசாங்கமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருந்தா. அப்படி இப்போ பலருக்கும் ஒரு கேள்வி ஒன்று வரும், சரிங்க இந்த பிலாடெல்பியா ரூட்டில் அப்படி என்ன தான் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால இஸ்ரேலுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் கடந்த 2005ஆம் ஆண்டு எப்போ எஜிப்துக்கிட்ட இந்த ஃபிலாடெல்ஃபியா ரூட்டை கொடுத்தாங்களோ அன்னையில இருந்தே இதையே ஒழுங்காக எஜிப்த் அரசாங்கம் பார்க்கறதில்ல, ஒரு ப்ரொடெக்ஷனே ஒழுங்காக கொடுக்கறதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. காசாவில் இருக்கிற ஹமாஸ் குழுக்களுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களுமே இந்த ஃபிலாடெல்ஃபியா ரூட் வழியாக தான் உள்ளே வருது அப்படிங்கிறது இஸ்ரேலோட குற்றச்சாட்டு. இதனால தான் பார்த்தீங்கன்னா கடந்த 2013-14 காலகட்டத்தில் இஸ்ரேலும் எஜிப்த் அரசாங்கமும் சேர்ந்தே இந்த ஃபிலாடெல்ஃபியா ரூட்டு பக்கமாக உள்ள வர்ற ஆயுதங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறத எடுத்தாங்க. இங்கே இருக்கிற டனல்ஸ் எல்லாமே அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அது எதுவும் அவங்களால பண்ண முடியல. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் டீட்டெயில்டாக. ஸோ இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். ஸோ இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸ்க்கு தேவையான உதவிகளில் பாதி இந்த எஜிப்து வழியாக தான் வருது. அந்த ஃபிலாடெல்ஃபியா ரூட்டை ஒழுங்காக பாதுகாப்பு கொடுத்தாலே இவங்களுக்கு வர்ற உதவிகளை பாதியை தடுத்துடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஃபிலாடெல்ஃபியா ரூட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி எஜிப்த் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிலாடெல்ஃபியா ரூட்டில் அவங்களுடைய நிலப்பகுதியும் கொஞ்சம் இருக்குது. இப்போ அதில் அவங்களுடைய வீரர்களை வச்சு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலப்பகுதியை மறுபடியும் இஸ்ரேலுக்கே கொடுக்கறதுக்கு எஜிப்த் அரசாங்கம் தயாராக இல்லை. காரணம், இஸ்ரேல் சொல்கிற மாதிரி மறுபடியும் அவங்களுக்கு இந்த ஃபிலாடெல்ஃபியா ரூட்டை கொடுத்தா இதை இஸ்ரேலுடைய படைகள் மட்டும்தான் கண்காணிக்க முடியும். எஜிப்தினுடைய படைகள் பின்வாங்கி போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லை, காசாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு திறந்த வெளி சிறையாகவே மாறிடும்னு சொல்லலாம். காரணம், காசாவை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கடல்வெளி, வான்வெளி, அப்புறம் 2 சைடு லேண்ட் பார்டர் அப்படிங்கிறத இஸ்ரேல் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் காசாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரீ எக்ஸிட் என்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஃபா கிராசிங் தான், அதாவது ஃபிலாடெல்ஃபியா ரூட்டு தான். ஸோ இப்போ அதையும் மறுபடியும் இஸ்ரேல் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்கன்ற பட்சத்தில் காசாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடும். வான்வெளியும் பயன்படுத்த முடியாது, கடல் வழியும் பயன்படுத்த முடியாது. அப்படிங்கும்போது அது ஒரு பக்கா திறந்தவெளி சிறைக்கூடமாகவே மாறிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரபு நாடுகளில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை கிளப்பும். அது மட்டும் இல்லை, இனி வருங்காலத்திலையும் காசாவில் வாழக்கூடிய மக்களுக்கு இது ஒரு மறையாத வடுவாக மாறும். நம்மளை இப்படி அடக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வன்மம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து அப்படியே இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர இஸ்ரேலுக்கு எதிரான அந்த வன்மம் அந்த மக்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புங்கிறது அறவே கிடையாது. இஸ்ரேல் இப்படி போட்டு மக்களை எல்லாம் அடக்கி வைக்கிறத விட்டுட்டு அவங்க கூட சுமூகமாக பேசி இந்த பிரச்சனையை முடிக்க ட்ரை பண்ணா இது பல காலத்துக்கு இஸ்ரேலுக்கும் உதவும், அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஸோ இந்த எல்லா விஷயத்துலையும் அமெரிக்காவுக்குமே கூட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அமெரிக்காவுக்குமே இந்த ஃபிலாடெல்ஃபியா ரூட்டை பற்றியும் தெரியும், இஸ்ரேல் இப்படி எல்லா பக்கமும் பிளாக் பண்ணியிருக்கிறத பற்றியுமே தெரியும். ஆனால் அவங்களுமே இந்த விஷயத்தில் எதுவுமே வாய் திறக்க மாட்டாங்க. ஸோ எத்தனையோ பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா நான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கிறேன், அந்த அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படுத்துகிறேன், ஸோ இந்த பிணை கைதிகளை மீட்க முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிற அமெரிக்கா இந்த விஷயத்திலையும் தலையிட்டு இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களுக்கு இடையிலான இந்த ஒரு ப்ராப்ளமை சரி பண்ணாலே அந்த வன்மம் காலப்போக்கில் குறையும், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு நல்ல உறவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதை உலக நாடுகள் பரிசீலிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்த்தாகணும். இன்னொரு பக்கம் எஜிப்த் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலாடெல்ஃபியா ரூட்டை இஸ்ரேல் கிட்ட மீண்டும் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. ஸோ இப்போது சமீபத்தில் அவங்க மறுபடியும் அங்கே பார்டர் பேட்ரோலிங் அப்படிங்கிறத அதிகரிச்சிருக்கிறாங்க. அவங்க இராணுவத்தையுமே கொஞ்சம் அந்த பார்டர் கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேல் கிட்ட ரொம்ப தெளிவாகவும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த ரூட்டை மறுபடியும் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே விடுறதுக்காக நாங்கள் ரெடியாக இல்லை, நாங்களே வேணால் இன்னும் ஃபோர்ஸஸை யூஸ் பண்ணி பேட்ரோல் பண்ணிக்கிறோம், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது இஸ்ரேலுக்கும் எஜிப்துக்கும் இடையிலையுமே ஒரு பெரிய மோதலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.